பெயின் ஆஃப் டைரக்டர். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா இறந்துட்டாரு சார். ஓ ஷிட், என்ன சார் சொல்றீங்க? எப்படி? யோ, படத்துல ஹீரோ அப்பா இறந்துட்டாரியா? ஓ சாரி சாரி சார். படத்தோட பீக் மூமெண்ட்டே அதான் சார். அந்த இடத்துல ஒரு இமோஷனலான பாட்டு வேணும். ஓகே சார், ஐ காட் இட். அப்பா அப்பா வரண்டா, அப்பா வரண்டா, அப்பா வரண்டா. சார் சார், அப்பா செத்து போயிட்டாருன்றா சார் வரண்டாங்கிறேன்னு பண்ணுங்க. இப்ப ட்ரெண்டே இதாவல. அப்ப வரடா, அப்ப வரடா, அப்பா வரண்டா. சாரி சார், இப்போ எப்படி மாத்திரம் மட்டும் பாருங்க. அப்பா போறாண்டா, போறாண்டா, இப்ப போறாண்டா, தோ இங்க போறாண்டா, போயின்னு இருக்காண்டா. யோ, நான் ஏன் வரண்டா போறேன்னு பாட்டுங்கிறேன்? எமோஷனலான பாட்டியா இது? சரி சார், இது உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. அப்பா யோ, நான் ஏன் எப்போ இது மாதிரி கார் சவுண்ட்லாம் போட்டுங்கிறேன்? சத்தியமா அதே மாதிரி இருந்துச்சுல. மிமிக்ரி மாதிரி இல்ல, உண்மையா கார் சர்ரு சர்ரு அதே மாதிரி இருந்துச்சுல. யோ, படத்தோட உயிரே இந்த பாட்டு தான்யா. கொஞ்சம் ஒழுங்கா போடியா. சரி விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் கம்போஸ் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா அப்பா எவ்ரிவேர், அப்பா அப்பா ஜெட்டி, அப்பா பனீர் எவ்ரிவேர், அப்பா. இது அப்பா ஜட்டி அப்பா பனியனா? என்னால சொல்றாரு. All I wanna say is அப்பா never come back. இவனை அடிக்கல தப்பே இல்ல. ஓகேவா? சவுண்ட். ஆனா காத்தாடி கிளப்னாலே தனி யூனிவர்ஸ் தான்ப்பா. அவங்க கண்டென்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு.